பரிதாரத்தை பூசிக்கொள்ள அந்த கருணாகர் மன்னனத்திலே தோல்வியோடு விட்டு துரத்தி கொண்டு வருகிறான். ஓட வேண்டும். அல்லும் பகலும் 60 நாழியும் ஈசா பரமேசா உன்னை நான் பார்க்க வேண்டும். இந்த கானகத்திலே தவம் செய்து வருகிறேன். ஆகையால் இப்போது ஈசனை காண வேண்டும். தவத்தில் அமர்கிறேன். ஓம் நம சிவாய. எங்காவது சென்று விழுந்து விடலாம் என்று பார்த்தால் அந்த கருணாகர கடவுள் விலகக்கூடிய அந்த கருணாகர கடவுள் போல என்ன துரத்து வர அந்த கருணாகரன் விடமாட்டேன். இது ஒரு குற்று தெரியும். அவர் கடலுக்கு தெரியாது. என்னிடத்திலே தோல்வியிட்டு அதோ இருக்கும் புத்து அதன் பின்புறம் விழுந்திருக்கிறாய். எனக்கு தெரியாது. இப்போதே வானத்தை தொடுத்து அப்படியே கோயில் பின்னாடி அகல் செய்கிறேன். அப்படியே கோயில் பின்னாடி வண்டிக்கு அப்படியே வரலாம். உன்னை பார்க்க வேண்டும் என்று நாளும் பகல் 60 நாழிகையோ ஜெகதீசா உன்னை காண வேண்டும் என்று இந்த கானகத்திலே தவறு செய்திருந்தேன். யாரோ ஒரு கொடியவன் என் மீது பானத்தை எழுதிவிட்டான். அல்லவா என் உடம்பில் சீயமும் ரத்தமும் எப்படி கசிகிறதோ அதேபோல் 4448 வியாதியிலே கொடிய வியாதி உன் குறுகி அவனுக்கு குஷ்டம் படிக்க எனக்கு பேர்பட்ட தாபத்தை கொடுத்து விட்டாயோ. சோதனை தானா எனக்கு வேதனை தானா எனக்கு
தானா எனக்கு வேதனை தானா விதியும் மதியும் சேர்ந்து என்னை சோதனை தானா எனக்கு வேதனை தானா இரவும் பகல் நினைந்து நினைந்து சோதனை தானா எனக்கு வேதனை தானா ஆண்டவா, இறைவா, என்ன சோதனை ஆண்டவா, இது என்ன சோதனை? செய்யாத தவறுக்கு எனக்கு இப்பேற்பட்ட தண்டனை கொடுத்து விட்டீரே. முனிவர் பெருமானே, எதற்காக எனக்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் ஆண்டவா? ஆண்டவா, நான் யார் என்று தெரிகிறதா? கலிக்கு நாட்டை ஆளக்கூடிய கருணாகர மன்னன். சைலன்ஸ் கானகத்திலே வேட்டையாட வந்த இடத்திலே பகலவன் கோட்டை ஆளக்கூடிய பைரவனுடைய மகன் மணிகண்டன் ஒரு பெண்ணின் கற்பை அடிக்க துணிந்தான். அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டுமே என்று அவனோடு நான் சண்டையிட்டு எனக்காக பயந்து ஓடினான் மணிகண்டன். அவனை நான் பான பிரயோகம் செய்தேன். அந்த பானமானது தங்கள் மீது பட்டது எனக்கு தெரியாது ஆண்டவா. அதற்காக எனக்கு இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டாயே. உலகத்திலே தலை சிறந்த வியாதி 4448 வியாதியிலே தலை சிறந்த வியாதி குஷ்டம் பிடிக்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டீரே. ஆண்டவா, ஒரு நாட்டு மன்னனா இருந்து விட்டு இந்த செயல் செய்தாயா? ஆண்டவா, தெரியாமல் செய்யும் தவறுக்கு மன்னிப்புண்டு என்று சொல்வார்கள். எனக்கு சாப விமோச்சனம் சொல்லுங்கள் ஆண்டவா. சாப விமோச்சனம் சொல்லுங்கள். சித்திரா மாதம் சித்திரா பௌர்ணமி அன்று அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்று சேர காட்சியும் கண்ணால் கண்டால் சாப விமோச்சனம் ஆகிவிடும். ஓ தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். இதற்கு சாப விமோசனம் கேட்டால் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று அரிசக்தியும் சிவசக்தியும் ஒன்று சேர்வதை பார்த்தால் இந்த சாபமானது விலகிவிடும் என்று உரைத்து விட்டாரே. ஒரு நாட்டு மன்னன் எனக்கு இப்பேற்பட்ட நிலைமையா? செய்யாத தவறுக்கு இப்பேற்பட்ட தண்டனை அனுபவித்து விட்டேனே ஆண்டவா. இனி எங்கு செல்வேன்? எனது நாட்டிற்கு சென்று நான் தான் இந்த நாட்டு மன்னன் என்று சொன்னார் யாராவது நம்புவார்களா? ஆண்டவா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, உன் மகன் கத்துகிறேன், கதறுகிறேன், எனக்கு ஆறுதல் கூற வரமாட்டீர்களா தாயே? தாயே, மனித நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதொன்று பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதொன்று மனிதன் நினைப்பது வாழ்வு
வாழ்வு நிலைத்தது. வாழ்வு நிலை